அனுரகுமார இந்தியாவுக்கு எதிரான மனநிலை கொண்டவரா சார்? இது நம்ம பல ஃபேக்டர்ஸ்ல பார்க்கணும். வந்து ஒரு வகையில பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு இடதுசாரி இயக்கமா இருக்கிறவங்க, இடதுசாரி கொள்கைகளை முன்னிறுத்துறவங்க அப்படின்ற அடிப்படையில விரிவாக்கம் இருக்குல்ல. நீங்க இங்க இருந்து அதானி தமிழ்நாட்டுல ஏதாவது நிறைய நிலங்களை பிடித்து ஏதாவது திட்டம் ஆரம்பிச்சாலே தமிழ்நாட்டுல இருந்து எதிர்ப்பு வரும்ல. ஆமா. அதானி துறைமுகத்துக்கு நீங்க இவ்வளோ இடங்களை ஒதுக்கக்கூடாது. அதானியோட இங்க இங்க நம்மளோட சென்னையில கூட இவ்வளோ நிலங்கள் இது பண்றாங்கன்ற மாதிரி அது போன்ற எதிர்ப்புகளும் இருக்கு. நீங்க இந்தியாவோ இந்தியா அங்க போய் விரிவாக்கம் செய்யற நிறைய பிசினஸ் கொண்டு போறது இந்த மாதிரியான விஷயங்களை எதிர்க்கிறது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. கடந்த காலத்துல பார்த்தோம்னா இந்தியா புலிகளுக்கு ஆதரவா விடுதலை ஆதரவா இருக்காங்க. அப்புறம் தமிழர்களுக்கு ஆதரவா அந்த 13வது சட்ட திருத்தம், இந்திய இலங்கை ஒப்பந்தம், ராஜீவ் ஜெயவர்த்தனை ஒப்பந்தம் அதெல்லாம் போடுறாங்க. மாகாணங்களுக்கு உரிமை இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்றாங்க அப்படின்ற வகையில உங்களுக்கு ஜேவிபிக்கு இந்தியா மேல ஒரு எதிர்ப்பு மனநிலை உண்டு இருந்திருக்கு அந்த காலகட்டத்தில். நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி 87 அமைதிப்படை போன காலகட்டத்திலையுமே இருந்திருக்கு. இன்னும் சொல்லணும்னா ராஜீவ்காந்தியை ஒரு சிப்பாய் அவருக்கு மரியாதை கொடுக்கும்போது சிப்பாய் அவரை துப்பாக்கியால் அடிக்கிற ஒரு வீடியோ இருக்கும். இணையத்தில் நீங்க தேடி பார்த்தீங்கன்னா கூட கிடைக்கும். நிறையா பார்த்து அவரே ஜேவிபி பின்புலத்துல ஜேவிபி ஆதரவு மனநிலை கொண்ட ஒரு சோல்ஜர் தான் அப்படின்னு சிலர் பத்திரிகையாளர்கள் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அப்படி கடந்த காலத்துல அவங்க இந்தியாவுக்கு எதிரான நிலை அப்படின்னா இந்திய பெருமுதலாளிகளுக்கு எதிரான ஒரு மனநிலை உண்டு. கடந்த காலத்துல தமிழர் ஆதரவு இல்லை தமிழர் சார்ந்த நடவடிக்கைகள் இருந்ததுனால அதன் மூலமா ஒரு எதிர்ப்பு இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்திருக்கலாம். ஆனா சமீபத்துல நம்ம போன வீடியோலயே பார்த்தோம், அவரோட செயற்குழு எல்லாருக்குமே இந்தியா சிவப்பு கம்பள வரவேற்பு கொடுத்து, இத்தனைக்கும் போன இப்ப அதிபராக இருக்காரு. அவரை அழைத்து பேசும்போது அவர் அதிபரும் கிடையாது, எதிர்கட்சி தலைவரும் கிடையாது. ஆனாலும் கூட அவர் அழைத்து இந்திய அரசாங்கம் பேசியிருக்காங்க. இனிவரும் காலங்கள்ல எப்படி பிரதமர் வாழ்த்துக்குமே அவர் சொல்லியிருக்காரு, 2 நாடுமே சேர்ந்து நம்ம பல்வேறு விஷயங்களை முன்னெடுப்போம், சேர்ந்து செய்வோம் அப்படின்ற விஷயங்களை சொல்லியிருக்காரு. தமிழர்களுக்கு நம்ம பார்த்தோம்ல கடந்த காலத்துல இப்படி இருந்தாங்க, இப்போ ஒரு மாற்றம் தெரியுது அப்படின்னா எனக்கு தெரிந்து இந்த முதலாளிகள் சார்ந்த திட்டங்கள் இந்த மாதிரியான விஷயங்களுக்குலாம் அவங்க அந்த எதிர்ப்பு அப்படின்றது தொடரும் தான் நான் நினைக்கிறேன். அதை தொடர்ந்து தான் போவாங்க அப்படின்ற மாதிரி தான் பார்க்க முடியுது. அது இனிவரும் காலங்களில் அவங்களோட நடவடிக்கைகள் வச்சு தான் நம்ம முடிவு பண்ண முடியும். இலங்கை தேர்தல் முடிவு குறித்தும் அதிபர் அனுரகுமார திசநாயக குறித்தும் நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.